அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் பார்த்துட்ருக்கோம். 21 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل إني لن يجيرني من الله أحد ولن أجد من دونه ملتحدا. குல் காஃபலின் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். லாம் சுக்கோன். குல் இன்னி நூன் முஷதா குன்னா செய்யணும். கூடவே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். லையு ஜீரோ நூன் சுக்கனுக்கு அப்புறமா யா இதுதான் பெல் குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். யுஜி யாமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரா ஃபத்தா பச்சு வந்திருக்க வள்ளி நம்ம ஓதணும். யுஜி ரா நீ இங்கே யாமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மீன் அல்லாஹி அல்லாஹ்ங்கிற லாமுக்கு முன்னாடி ஃபத்தியா வந்திருக்கிறதுனால அந்த அல்லாஹ்ங்கிற லாமை வல்லினப்படுத்தி ஓதணும். அஹதுன் தன்வீனுக்கு அப்புறமா வாவ் இதுதான் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா அலிஃப் இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. அஜித மின் நூன் சுக்கூனுக்கு அப்புறமா தால் இஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செய்யணும். கூடவே வாவு மத்தாவா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஹீல அலிஃப் சகிரா 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதணும். முல்தஹதா ஹாவை லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். முல்தஹதாவை சேர்த்து ஓதுங்க. முல் அப்படி பண்ணக்கூடாது. வசனத்துடைய முடிவில் ஃபத்தஹத்தேன் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபத்தஹாவை மாற்றி அலிஃப் மத்தாக்குரிய சிஃபத் கொடுத்து ஓதுவோம். قل إني لن يجيرني من الله أحد ولن أجد من دونه ملتحدا.